கங்கை நதி வானத்தில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் பகீரதன் என்ற இளவரசன் தனது முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்க கங்கை பூமிக்கு வந்து பாய வேண்டும் என்று கங்கை மாதாவிடம் பிரார்த்தனை செய்தான். அப்பொழுது கங்கை மாதா சிரித்துக்கொண்டு, பகீரதா, நான் பூமிக்கு இறங்கினால் என் ஆற்றலை நீ அறிவாயா? நான் வரும் வேகத்தில் பூமியில் விழுந்தால் மரங்களும் செடிகளும் மலைகளும் கூட சிதறி அழிந்துவிடும். எனக்கு பாதுகாப்பாக பூமியில் இறங்க ஒரு ஆதாரம் ஏற்பாடு செய் என்றாள். பகீரதன் அதற்காக முதலில் மகாவிஷ்ணுவிடம் ஓடினான். கங்கையை தாங்க வேண்டும் என்று உங்களை நாடி வந்தேன் பிரபு என்று கைகூப்பினான். ஆனால் மகாவிஷ்ணு மெதுவாகச் சிரித்து, கங்கை நதியின் வேகத்தை என்னால் தாங்க முடியாது, அது என்னை கூட சிதறடித்து விடும். வேறு யாரையாவது நாடு மகனே என்றார். மறுபடியும் நம்பிக்கையுடன் பிரம்மாவை நாடினான். ஆனால் பிரம்மாவும் தலை அசைத்து, அந்த வேகத்தை நான் கையால் தாங்க முடியாது பகீரதா, நான் உலகங்களை உருவாக்கினாலும் அவளின் வேகத்தை என்னால் அடக்க முடியாது என்று கூறிவிட்டார். பகீரதன் மனம் தளர்ந்தாலும் கடைசியில் நேராக சிவபெருமானின் திருவடியை அடைந்தான்.